ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நாம் இதில் சில மசாலா பொருட்கள் வறுக்க போகிறோம். 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், 1½ டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நாம் சிக்கனை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் நாம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ நல்லா கைகள் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நாம் இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் பீஸை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிக்கன் பீசஸை இதை போல் நல்லா பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா அந்த மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம 65லாம் பொரிப்போம்ல, அது போல் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் நாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே போல் நீங்கள் எல்லா சிக்கனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் மற்ற சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது போல் நீங்கள் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்து செய்யும்போது சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் எல்லா சிக்கனையுமே பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம் மசாலா சேர்த்து இதை எப்படி நாம் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் சிக்கன் பொரித்த அதே கடாயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணி மசாலாலாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்துருங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் பீஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதில் மெயின் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு, பட்டை லவங்கெல்லாம் முதல்ல வறுத்தோம்ல, அதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க.
அந்த பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் நாம் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். இருந்தாலும் இதில் அந்த மசாலாவோட இந்த எண்ணெய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக அந்த ஒரு திக்கான கிரேவி மாதிரி வரும். அப்போ நாம் சிக்கன் பீசஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம பொரித்து வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ்லாம் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக செய்கிறதுனால அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த கிரேவிலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த கிரேவிலாம் நல்லா வற்றி நம்மளுக்கு சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்து நாம் ஊற வைக்கலாம். சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்து நம்ம சிக்கன் ஊற வச்சோம்ல மசாலாலாம் போட்டு, அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து சூப்பராக இந்த வறுவலை ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் சாதத்தில் கூட இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது போலத்துக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட இதை சாப்பிடலாம். அப்படியே கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வறுவல் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜி.